Welcome to Abhi's Classroom. இந்த வீடியோவில் 9th Standard Economics Unit 2 Employment in India and தமிழ்நாடு இந்த லெசன் புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு choose the correct answer. We take age group dash years for the computation of workforce. எந்த ஏஜ் குரூப் வந்து ஒர்க் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க? ஏஜ் 15லேருந்து 60. Second, which is the correct sequence of various sectors in GDP of India in the descending order? Descending order கேட்குறாங்க. So primary sector, secondary sector, tertiary sector. Which of the following sectors is the largest employer in India? Primary sector. Which one of the following is not a primary sector னு கேட்குறாங்க? Manufacturing sector. Manufacturing sector is secondary sector. Which one of the following is not in the secondary sector? Secondary sector எது கிடையாது? Forestry. Forestry வந்து என்ன? Primary sector, agricultural. அடுத்து tertiary sector includes transport, insurance, banking, all of this. Tertiary sector இது மூணுமே சேர்ந்தது தான் tertiary sector. Which sector is not included in the occupational pattern? Private sector. அடுத்து match the following. So agriculture, forestry, fisheries, mining இது எல்லாமே primary sector. ஸோ விவசாயம் சார்ந்த தொழில்கள், மீன் பிடித்தல், ஃபாரஸ்ட்ரி, மைனிங் இது எல்லாமே ப்ரைமரி செக்டரில் வந்துடுது. மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி, கேஸ் அண்ட் வாட்டர் சப்ளை, மேனுஃபேக்சரிங் சம்மந்தம் வர்றது எல்லாமே செகண்டரி செக்டர். ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் வந்து சர்வீஸ் செக்டர். சர்வீஸ் செக்டருங்கிறது டெர்ஷியரி செக்டர். அன்இன்கார்பரேட்டட் என்டர்பிரைசஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் இண்டஸ்ட்ரீஸ், அன்இன்கார்பரேட்டட் அதாவது அன்ஆர்கனைஸ்டு, ஓகேங்களா? ஸோ அதோட வேர்டே அதுதான், முறைசார்பற்ற அப்படின்னு வரும் தமிழில், அன்ஆர்கனைஸ் செக்டார். ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து 9th, which Delhi Sultan of medieval India formed employment bureau to solve unemployment problem? எந்த கிங் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ ஃபார்ம் பண்ணார்? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப இருந்துச்சுங்கிற ரீசனால் ஃபெரோஷா துக்லா. ஸோ டெல்லி சுல்தான், ஓகேங்களா? சி. 10th, டேஷ் செக்டர் இஸ் ரெஜிஸ்டர்ட் அண்ட் ஃபாலோஸ் கவர்மெண்ட் ரூல்ஸ்? ஆர்கனைஸ் செக்டர். ஆர்கனைஸ் செக்டர் தான் கவர்மெண்ட்ஸோட ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணும். Dash sector provides job security and higher wages? Organized sector. Find the odd one. Banking, insurance, railway, small scale industries. இதில் odd one small scale industries தான். ஏன் அப்படின்னா பேங்கிங், ரயில்வேஸ், இன்சூரன்ஸ் இது எல்லாமே சர்வீஸ் செக்டரில் போயிடுது. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங், ஓகேங்களா? The sectors are classified into public and private sector based on the basis of. ஸோ எதை பேஸ் பண்ணி பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர்னு சொல்கிறாங்க? ஓனர்ஷிப் ஆஃப் என்டர்பிரைசஸ். கம்பெனி யார் ஓனர்? இப்போ கவர்மெண்ட் வச்சுருக்கா, ப்ரைவேட் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் வச்சுருந்தா பப்ளிக், ப்ரைவேட் வச்சுருந்தா ப்ரைவேட் செக்டார். அடுத்து 14th, அன்ஆர்கனைஸ் செக்டார் ஆஃப் த எக்கனாமிக் கேரக்டரைஸ்ட் பை த ஹவுஸ் ஹோல்ட் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. அன்ஆர்கனைஸ் செக்டார் வந்து ஹவுஸ் ஹோல்ட் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரீசன் வந்து என்ன? ஜாப்ஸ் ஹியர் ஆர் லோ பெய்ட் அண்ட் ஆஃபன் நாட் ரெகுலர். ஸோ ஜாப்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும், நாட் ரெகுலர், ஓகேங்களா? ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. அடுத்து 15th, people who employ workers and pay rewards for their work is termed as employer. ஸோ எம்ப்ளாயர் யார்? முதலாளி வந்து யார்? வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க, அது சம்பளம் கொடுக்குறாரு. Dash continues to be the largest employer in Tamil Nadu. Agriculture. அடுத்து fill in the blanks. In unorganized sector, the employment terms are not fixed and regular. Unorganized sectorல தான் எதுவுமே ரெகுலராக இருக்காது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்காது. எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் are classified into public and private sector. Dash has always featured as an important element of development policy in India. Employment. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் சேஞ்சஸ் டியூ டு த லைஃப் ஸ்டைல் ஆஃப் பீப்புள். எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் ஏன் மாறிக்கிட்டே இருக்குது? லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள் ஒரு ரீசனால் மாறுது. The nature of employment in India is multidimensional. Labor force of the economy is the number of people in the country who work and also capable of working. ஸோ லேபர் ஃபோர்ஸ்னால் யார்? இந்த கண்ட்ரியில் எவ்வளோ பேர் வேலை செய்ய முடியும், கேப்பபிளாக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறது லேபர் ஃபோர்ஸு. பப்ளிக் செக்டார் மீன்ஸ் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங். பப்ளிக் செக்டார்னா கவர்மெண்ட் வச்சுருக்க கம்பெனிஸ் வந்து பப்ளிக் செக்டார்னு சொல்கிறோம். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்க. பப்ளிக் செக்டார் வந்து சர்வீஸ் மோட்டிவ், ப்ரைவேட் செக்டார் ப்ராஃபிட் மோட்டிவ், பிரைமரி செக்டார் பால்ட்ரி, டெர்ஷியரி செக்டார் பேங்கிங். அடுத்து கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ். வாட் இஸ் த லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் த எக்கனாமி? லேபர் ஃபோர்ஸ்னால் என்னென்னு கேட்குறாங்க, பேஜ் நம்பர் 296. ஸோ இங்கே பாருங்கள், லேபர் ஃபோர்ஸ் இஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் த கண்ட்ரி ஹூ ஒர்க் அண்ட் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் ஒர்க்கிங். ஸோ ஒரு நாட்டில் எவ்வளோ மக்கள் வேலை செய்கிறாங்க, வேலை செய்ய முடியும், ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் ஒர்க்கிங் அப்படிங்கிறது லேபர் ஃபோர்ஸ். அடுத்து
Why are children and old age above 60 years are not considered for computation of workforce? ஏன் வந்து குழந்தைகளையும் வயசானவங்களையும் ஒர்க் ஃபோர்ஸில் சேர்த்துக்கல? பேஜ் நம்பர் 293 இருக்க ஆன்சரு. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பர்சன்ஸ் ஹூ ஆர் லெஸ் தேன் 15 years ஆர் கன்சிடர்ட் அஸ் சில்ட்ரன். 15 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க குழந்தைகள். அண்ட் பர்சன் ஹூ கிராஸ் 60 years ஆஃப் ஏஜ், 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆர் எக்ஸ்க்ளூடட் அஸ் தே ஆர் நாட் ஃபிசிக்கலி ஃபிட், ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க டு அண்டர்டேக் ப்ரொடக்டிவ் ஆக்குபேஷன். ஸோ இந்த ரீசன்னால தான் அவங்கள வந்து லேபர் ஒர்க் ஃபோர்ஸில் நம்ம சேர்க்கல. ஸோ இதுதான் செகண்டு, இங்கே ஸ்டார்ட்டு, இங்கே கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் த 3 sectors ஆஃப் எக்கனாமி? இதுவும் 293ல். ஸோ ஃபோர்த்தில் தேர்ட் கொஸ்டின் இங்கே இருக்கு பாருங்கள். த எக்கனாமிக் கிளாஸிஃபைட் இன்டூ 3 sectors: பிரைமரி செக்டார், செகண்டரி, சர்வீஸ். பிரைமரி செக்டர் என்ன சொல்கிறோம்? அக்ரிகல்ச்சரல் செக்டார்னு சொல்கிறோம். செகண்டரி வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டார், டெர்ஷியரி வந்து சர்வீஸ் செக்டார். அடுத்து ஃபோர்த்து, agriculture, despite a sharp decline in gross domestic product, continues to be the largest employer in Tamil Nadu. Give reason. அக்ரிகல்ச்சர் வந்து ஜிடிபியில் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஏன் வந்து இன்னும் எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாக தருது அப்படின்னு கேட்குறாங்க. 295ல் இருக்குது இதோட ஆன்சரு. என்ன ரீசன்னா, this is because the non-agricultural sectors are yet to generate enough employment to affect a shift of labor force. Most of the employment growth in Tamil Nadu has been contributed by the unorganized and informal sectors. ஏன் அப்படின்னா அக்ரிகல்ச்சரை தவிர மற்ற வேலைவாய்ப்புகள் வந்து இன்னும் அந்தளவுக்கு அதிகமாக ஆகலை. அதிகமாக ஆனால் தானே ஷிஃப்ட் நடக்கும். ஸோ அந்த ரீசன்னால அக்ரிகல்ச்சர் தான் டாப்பில் இருக்குது எம்ப்ளாய்மெண்ட்டில். அடுத்து ஆன்சர் இன் டீட்டெயில். எக்ஸ்பிளைன் பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார். ஸோ இது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பிரைமரி செக்டார் அப்படின்னா என்ன? பிரைமரி செக்டார் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அக்ரிகல்ச்சரல் செக்டார். இட் இன்க்ளூட்ஸ் அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, மைனிங் அண்ட் ஃபிஷரிஸ். ஸோ இந்த மாதிரி தொழில்கள் இருக்கு இல்லையா, விவசாயம், ஃபாரஸ்ட்ரி, மைனிங்காக, ஃபிஷரிஸ், மீன் பிடித்தல். ஸோ இந்த மாதிரி தொழில்கள் எல்லாமே பிரைமரி செக்டார் கீழே வருது. பிரைமரி செக்டார் மோஸ்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அது இயற்கை வளங்களை நம்பி இருப்பது பிரைமரி செக்டார் வந்து அதிகமாக நம்பி இருக்குது பிரைமரி செக்டாரில். ஓகே, அடுத்து செகண்டரி செக்டார் பார்க்குறோம். செகண்டரி செக்டார் வந்து என்ன? இஸ் நோன் அஸ் இண்டஸ்ட்ரியல் செக்டார். செகண்டரி செக்டார் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இண்டஸ்ட்ரியல் செக்டார். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த செக்டார் இது ரா மெட்டீரியல்ஸ், RAW மெட்டீரியல்ஸ் சப்ளைட் பை த பிரைமரி இண்டஸ்ட்ரீஸ். பிரைமரி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வருது இல்லை ரா மெட்டீரியல்ஸு, அது எல்லாமே ஆர் ப்ராசஸ்டு டு கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், கன்சியூமர் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக மாறுது. ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஃபுட் ப்ராசஸிங், இது எல்லாமே செகண்டரி செக்டாரில் வருது. அடுத்து டெர்ஷியரி செக்டார். டெர்ஷியரி செக்டார் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சர்வீஸ் செக்டார். டெர்ஷியரி செக்டார் எப்படி சொல்கிறோம்? சர்வீஸ் செக்டார்னு சொல்கிறோம். இட் இன்க்ளூட்ஸ் பேங்கிங், இன்சூரன்ஸ், ட்ரேட், கம்யூனிகேஷன். இன் டெவலப்டு கண்ட்ரீஸ் மெஜாரிட்டி ஆஃப் த லேபர் வில் பி இன் டெர்ஷியரி செக்டார். ஓகேங்களா? ஸோ இது டி. ஸோ டெர்ஷியரி செக்டாரில் என்னென்ன வருது? பேங்கிங், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்ட் எல்லாமே டெர்ஷியரி செக்டாரில் வருது. அதாவது டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து என்னென்னா, இப்போ நம்ம டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்து அக்ரிகல்ச்சரில் எப்படி ஒரு பிரைமரி செக்டார் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் தருதோ, அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸில் மெஜாரிட்டி ஆஃப் த லேபர் ஃபோர்ஸ் வந்து எங்கே இருப்பாங்க? டெர்ஷியரி செக்டாரில் இருக்காங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 293. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா, இந்த பேராகிராஃப் 5th செகண்டு. ஸோ இது நீங்கள் வரணும், இந்த டயக்ராம் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டு. ஸோ இங்கே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது எல்லாமே ஒரு தியரி மாதிரி, கதை மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எல்லாமே அப்படி மெமரிஸ் பண்ணி எழுதாதீங்க, உங்கள் பாயிண்ட்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் 3 எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து என்னென்ன கேட்டகிரியில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த 3 பாயிண்ட்ஸ் மட்டும், அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் வரைய போகிறீங்க. இதில் வந்து அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணுறதுக்காக அவங்க கொடுக்குறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் வந்து 2% இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது, ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண படிக்க கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இதிலேருந்து நீங்கள் இது வரைக்கும் எழுதிட்டு இந்த டயக்ராம் வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த கடைசி 2 பேரா மட்டும் நீங்கள் படிங்க. ஓகேங்களா? அடுத்து கம்பேர் த எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன்ஸ் ப்ரிவைலிங் இந்த ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்ட் செக்டார். ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் கம்பேரிஷன் கேட்குறாங்க. 294 பேஜ் நம்பர். இங்கே பாருங்கள், ஆர்கனைஸ் செக்டார்னு ஹெட்டிங் ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ ஆர்கனைஸ் செக்டார்னா என்ன அப்படின்னா இந்த பேரால ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே அன்ஆர்கனைஸ் செக்டாரு. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பார்க்க தான் பெருசாக இருக்கும், நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம்
டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் பப்ளிக் செக்டர் அண்ட் ப்ரைவேட் செக்டர், பேஜ் நம்பர் 295. இது ரொம்ப சின்ன கொஸ்டின் தான் உங்களுக்கு. ஸோ பப்ளிக் செக்டரில் 3 பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ப்ரைவேட் செக்டரில் 3 பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இதிலேயே வந்து இப்போ ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் போடுறீங்க, டீட்டெயிலாம் பெருசாக போடாதீங்க, சின்னதாக பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன முக்கியமான பாயிண்ட்டோ அந்த பாயிண்ட் மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஆர்கனைஸ் செக்டாரில் வந்து என்ன அப்படின்னா தேர் ஃபார்மல் பை நேச்சர், இந்த மாதிரி இருக்கிற கீ பாயிண்ட்ஸ் மட்டும். ஸோ இதில் வந்து என்னென்ன ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வருது இல்லையா, ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதாவது படிக்க டஃப்பாக இருக்கிறவங்களுக்காக நான் அதை சொல்கிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை.